Hi students, நம்ம accountancyயோட CBSE sample question paperல question number 26 கான solution பார்க்கலாம். questionல நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல 2 வருஷத்தோட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. 31/3/23 and 31/3/24 ஓட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது ரெண்டுத்துக்குமே நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் இருக்கு. 31/3/23 ஓட ஷேர் கேபிட்டலோட நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் இது. அண்ட் 31/3/24 ஓட ஷேர் கேபிட்டலோட நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் இது. அண்ட் 2 வருஷத்துக்கும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஓட நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. So, இத பேஸ் பண்ணி நம்மளுக்கு questions கேட்டிருக்காங்க. So, ஒரு questionக்கும் நம்ம solution பார்க்கலாம். First question, what is the total face value of shares issued by the company during the year 23 to 24? So, 23 to 24 இந்த வருஷத்துக்குள்ள இந்த கம்பெனி எவ்வளோ total face value of shares issue பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, 23 to 24 அப்படின்றது year எப்போ start ஆகும்? 1st April 23, எப்போ end ஆகும்? 31st March 24. Okay? So, அப்போ இதுதான் year end 31st March 24. இந்த columnல தான் நம்மளுக்கு அந்த வருஷத்தோட details கொடுத்திருக்காங்க. Okay. So, இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இந்த வருஷத்துக்குள்ள எவ்வளோ shares வந்து issue பண்ணியிருக்காங்க. That is total face value of shares issued கேட்டிருக்காங்க. Okay. இப்போ இங்க பாருங்க. நம்மளுக்கு 31/3/23 ஓட issued shares எவ்வளோ இருக்கு இங்க? 4,50,000. இங்க பாருங்க. இதுதான் 31/3/23 ஓட notes to account share capitalக்கு. So, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு issued shares எவ்வளோ இருக்கு? 4,50,000 shares இருக்கு. இப்போ இது வந்து 31/3/23 ஓட balance. Okay. So, அப்ப நம்மளுக்கு year, next year எப்போ start ஆகும்? 1st April 24 start ஆகும். And எப்போ முடியும்? 31/3/24 முடியும். So, 31/3/24ல பாத்தீங்கன்னா issued shares எவ்வளோ இருக்கு? 5,50,000 இருக்கு. Okay. அப்போ 1st April 23 to 31st March 24 குள்ள எவ்வளோ shares issue பண்ணியிருக்காங்க? 4,50,000ல இருந்து 5,50,000 ஆயிருக்கு. So, 1 lakh shares issue பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 1 lakh shares ஓட face value எவ்வளோ? Face value அப்படிங்கிறது இங்க வந்து per share 10 rupees கொடுத்திருக்காங்கல்ல அதுதான். So, அதால இதை multiply பண்ணா நம்மளுக்கு total face value of shares issued கிடைக்கும். So, it is 1 lakh into 10 rupees which is 10 lakh rupees. அப்ப இங்க நம்மளுக்கு option A தான் correct. Second question, shares issued for cash during the year were issued at dash, assuming they were issued together. So, இங்க question என்ன கேட்டிருக்காங்க? During the year 1/4/23 to 31/3/24ல shares வந்து cashக்கு issue பண்ணியிருக்காங்களா? அதோட issue price என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம face value அப்படியே issue பண்றோம்னா par value ன்னு சொல்லுவோம். இப்போ face value விட ஒரு ஜாஸ்தியான price issue பண்ணும்போது face value plus premium சொல்லுவோம் issue price. Okay. அதே வந்து டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றோம்னா நம்ம ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் அதை தான் இஷ்யூ பிரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட இஷ்யூ பிரைஸ் என்ன? அதாவது ஷேர்ஸ் இஷ்யூட் ஃபார் கேஷோட இஷ்யூ பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம 1/4/23 to 31/3/24 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த வருஷத்துல. ஓகே. இப்போ 31/3/24 ஓட ஷேர் கேபிட்டல் நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் பாருங்க. issued share capital 5,50,000 equity shares இருக்கு. அதுல 40,000 shares வந்து வெண்டாஸ்க்கு கன்சிடரேஷன் அதர் than கேஷ் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த கம்பெனி ஒரு அசெட் வாங்கியிருக்காங்க. அந்த வெண்டாஸ்க்கு வந்து 40,000 shares வந்து கன்சிடரேஷன் அதர் than கேஷ் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு இங்க என்ன தேவை? shares issued for cash வேணும். அப்போ number of shares issued for in cash எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இந்த 1 lakh sharesல 40,000 shares consideration other than cash. அப்ப remaining இருக்கிற 60,000 shares தான் shares issued in cash. Okay. இப்ப இதை கண்டுபிடிச்சாச்சு. Next வந்து நம்ம இங்க பாருங்க securities premiumல 31/3/24ல 2 lakh rupees இருக்கு. 31/3/24ல 3,20,000 rupees இருக்கு. அப்போ 1/4/23 அதாவது opening balance sheetல நம்மளுக்கு securities premium 2 lakh. அந்த வருஷத்தோட end that is 31/3/24ல 3,20,000 இருக்கு. அப்ப எவ்வளவு securities premium amount raise பண்ணியிருக்காங்க? 3,20,000 minus 2 lakh which is 1,20,000 rupees. Okay. இப்ப நம்ம வந்து ஒரு ஷேரோட premium எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். So, 1,20,000 divided by 60,000 shares which is 2 rupees. Okay.
இப்போ நம்ம வந்து இந்த டோட்டல் அதாவது ஃபேஸ் வேல்யூ விட இந்த 2 rupees டோட்டல் பண்ணா நம்மளுக்கு இஷ்யூ பிரைஸ் கிடைக்கும். ஸோ 10 rupees இங்க நம்மளுக்கு ஃபேஸ் வேல்யூ பிளஸ் 2 rupees பிரீமியம். ஸோ இஷ்யூ பிரைஸ் எவ்வளோ 12. ஸோ இங்க நம்மளுக்கு சி தான் கரெக்டான ஆப்ஷன். Third question, on April 1, 2024, the company forfeited all the defaulting shares. What amount will appear in the share forfeiture account at the time of forfeiture? So, April 1, 24 அன்னைக்கு. Okay, April 1, 24 na இதுக்கு previous accounting year எப்போ முடியுது? 31/3/24 அன்னைக்கு முடியுது. Okay, so அதோட balance தான் வந்துட்டு April 1, 24 ஓட opening balance. Okay வா? இப்ப அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? அந்த dateல இப்ப வந்து defaulting shares எல்லாத்தையுமே கம்பெனி forfeit பண்ணுது. defaulting sharesனா calls and arrears இருக்குல்ல, அந்த shares எல்லாத்தையுமே கம்பெனி forfeit பண்ணா forfeiture timeல share forfeiture accountல எவ்வளோ amount வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ calls and arrears பத்தி பேசுறோம். அண்ட் இந்த டேட்டுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர் எப்போ எண்ட் ஆகுது? 31/3/24. ஸோ அந்த ஷேர் கேபிட்டலோட நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல பார்க்கலாம். இங்க calls and arrears பத்தி பேசுறதுனால calls and arrears எதுல வரும்? subscribed and not fully paid upல வரும். அப்ப இங்க எவ்வளோ calls and arrears இருக்கு? எவ்வளோ shares இருக்கு? 5000 shares இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த 5000 shares forfeit பண்ணா share forfeiture accountல எவ்வளோ amount வரும்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ 31/3/24 அன்னைக்கு பாத்தீங்கன்னா forfeited shares எவ்வளோ வருது? 5000 shares. அதாவது இதான் calls and arrears. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம forfeit பண்றோம். ஓகே, அப்ப நம்மளுக்கு amount forfeited எவ்வளவு வரும்? அதாவது share forfeiture accountக்கு எவ்வளவு போகும்? இங்க பாருங்க, 5000 equity sharesக்கு 2 rupees pay பண்ணல. அப்ப நம்ம forfeit பண்றோம் அப்படின்னா எவ்வளவு amount நம்ம transfer பண்ணுவோம் forfeiture accountக்கு? அதாவது அந்த 5000 sharesக்கு எந்த amount வரைக்கும், அதாவது எந்த amount receive பண்ணிருக்கோ கம்பெனி, அதை தான் நம்ம transfer பண்ணுவோம். அப்ப 10 rupees face valueல 2 rupees வரல. அப்ப பாக்கி 8 rupees வந்திருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து forfeit பண்ணுவோம். So 5000 into 8 which is 40,000 rupees. அப்ப share forfeiture accountல 40,000 rupees வரும். So option A தான் correct. Question number 4. What will be the number of issued shares as on April 1, 2024 after the forfeiture of these shares? So question என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 5000 shares forfeit பண்ணதுக்கு அப்புறம் April 1, 2024 அன்னைக்கு எவ்வளோ number of issued shares இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு 31/3/2024 ஓட closing balance தான் April 1 ஓட opening balance. அதாவது April 1, 2024 ஓட opening balance. இப்போ நம்ம 31/3/2024 ஓட notes to accountsல இருந்தே பார்க்கலாம். இங்க பாருங்க, issued share capital 5,50,000 equity shares கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன கேக்குறாங்க? இந்த 5000 shares forfeit பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு number of issued shares இருக்கும்னு கேட்டிருக்காங்க. See, இந்த forfeiture வந்து number of issued shares affect பண்ணாது. number of issued shares அப்படின்றது கம்பெனி பப்ளிக்கு இன்வைட் பண்ண ஷேர்ஸ், அதை இஷ்யூ பண்ணி இன்வைட் பண்றாங்க அவங்கள அப்ளை பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ அதனால இந்த forfeiture issued share capital அஃபெக்ட் பண்ணாது. அப்ப நம்மளுக்கு 1/4/24 அன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் issued shares இருக்கும்? சேம் 5,50,000 equity shares தான் இருக்கும். ஸோ இங்க ஆன்சர் வந்து B, 5,50,000 shares. Next question. If 2,000 of the forfeited shares were issued at 14 rupees per share, what will be the amount of securities premium and capital reserve respectively as on April 1, 24? Okay, இப்ப என்ன சொல்றாங்க? இந்த forfeited sharesல இப்ப நம்ம எவ்வளவு shares forfeit பண்ணோம்? 5000 shares. அதுல 2000 shares 14 rupees per share னு reissue பண்றாங்க. அப்ப 10 rupees face value 14 rupeesக்கு reissue பண்ணா 4 rupees extra. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? பிரீமியம். சோ பிரீமியம்ல ரீஇஷ்யூ பண்றாங்க. ஓகே, நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, April 1, 2024 அன்னைக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம்லயும் கேபிட்டல் ரிசர்வ்லயும் எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க பாருங்க, நம்மளுக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அதாவது இந்த 2000 ஷேர்ஸ்க்கு எவ்வளவு வரும்? நம்மளுக்கு 4 rupees வரும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதானே, ஃபேஸ் வேல்யூ 10 rupees. இப்போ 14 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்றாங்க. சோ அப்போ 4 rupees என்னது நம்மளுக்கு? premium amount. So 2000 into 4, 8,000 rupees. Okay, அடுத்தது இப்போ நம்மளுக்கு capital reserve calculate பண்ணும். capital reserve எப்படி calculate பண்ணுவோம்? amount forfeited on reissued shares minus reissued discount. So amount forfeited on reissued shares. So எவ்வளோ shares reissue பண்றாங்க? 2000 shares reissue பண்றாங்க. And இதுல எவ்வளவு amount forfeit பண்ணுவாங்க? அதாவது இந்த 2000 sharesக்கு எவ்வளவு amount receive பண்ணிருக்காங்களோ அதை தான் forfeit பண்ணுவாங்க. So அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து
2 rupees ரிசீவ் பண்ணல, இதுதான் நான் பேமெண்ட். அப்ப 10 rupeesல 2 rupees போச்சுன்னா 8 rupees தான் இந்த 2000 ஷேர்ஸ்க்கு ரிசீவ் பண்ணிருப்பாங்க. சோ அதுதான் amount forfeited on reissued shares. So 2000 into 8 16,000 rupees. இப்ப இங்க நம்மளுக்கு ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட் கிடையாது, ஏன்னா இங்க ரீஇஷ்யூ பண்ணும்போது பிரீமியம்ல ரீஇஷ்யூ பண்றாங்க. சோ அப்போ நம்மளுக்கு 16,000 மைனஸ் இந்த ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட் nil. ஓகே, சோ நம்மளுக்கு கேபிட்டல் ரிசர்வ்க்கு எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? 16,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்ப நம்மளோட கொஸ்டின் April 1, 2024 அன்னைக்கு கேபிட்டல் ரிசர்வ்லயும் செக்யூரிட்டிஸ் பிரீமியம்லயும் எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்? சோ இங்க பாருங்க 31/3/24. ஓகே, சோ இந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எவ்வளவு இருக்கு? 3,20,000 plus இந்த 8,000 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,28,000 ஆயிடும் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அமௌண்ட். அண்ட் கேபிட்டல் ரிசர்வ் பாருங்க 31/3/24ல 40,000 இருக்கு. அண்ட் இதோட நம்ம இந்த 16,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 56,000 ஆயிடும். So April 1, 2024 அன்னைக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல 3,28,000 இருக்கும் அண்ட் கேபிட்டல் ரிசர்வ்ல 56,000 rupees இருக்கும். So ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Sixth question பாருங்க, what will be the amount in the subscribed and fully paid up after the reissue of these 2,000 shares? So இந்த 2,000 shares reissue பண்ணதுக்கு அப்புறம் subscribed and fully paid upல எவ்வளவு amount இருக்கும்னு கேட்டிருக்காங்க. So இங்க பாருங்க, நம்ம reissue பண்ணோம் அப்படின்னா அந்த number of shares வந்து subscribed and fully paid upக்கு போயிடும். So subscribed and fully paid upல already எவ்வளவு இருக்கு? 5,45,000 equity shares இருக்கு. இப்போ இந்த reissue பண்ண 2,000 sharesம் subscribed and fully paid upக்கு போயிரும். So அப்ப இப்போ நம்மளுக்கு எவ்வளோ equity shares வரும் subscribed and fully paid upல? 5,47,000 equity shares வரும். ஓகே, இதோட amount எவ்வளோ? 5,47,000 into face value 10 rupees 54,70,000. ஓகே, so அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கி, பட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. Thanks for watching the video.